இன்றைக்கி வந்து நம்ம ஜென்டிங் ஐலாண்ட் போகிறோம். டே 2 அன்றைக்கி வழியில் வந்து பட்டு கேவ்ஸ் இருக்கிறதுனால அங்கேயும் போயிட்டு அங்கேயும் பார்த்துட்டு வரலாம். பார்க்கலாம். ஸோ காய்ஸ், நம்ம வந்து பட்டு கேவ்ஸ்க்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பட்டு கேவ்ஸ் தான். வழியில் ஜென்டிங் ஐலாண்ட்ஸுக்கு போகிற வழியில் பட்டு கேவ்ஸ் இருக்கும். பட்டு கேவ்ஸ்க்கு வந்து நாங்கள் வந்து போகிற வழியிலே போயிட்டோம். ஸோ வந்து அப்படியே கொஞ்சம் கார் பார்க்கிங்கில் வந்து விடணும். அங்கே பாருங்கள், அந்த முருகன் தான் பார்த்தீங்களா, அதுதான் அந்த பட்டுமலை முருகா. அங்கேருந்து நல்லா தெரியுது. அந்த படியெலாம் நல்லா நிறையா படி இருக்குது, குட்டி குட்டியாக தெரியும்ல. இங்கே பாருங்க, நிறையா பிஜிஎன்ஸ்லாம் நிறையா நிற்கிது. நான் வந்து என்ன பண்ணேன் தெரியுமா, கையில் வந்து கொஞ்சம் கோதுமை கொடுத்தாங்க. கோதுமை அப்படியே கையில் வச்சுருந்தேன்னா ரெண்டு புறா வந்து என் மேலே உட்காந்துருச்சு. அது வந்து புறாவுக்கு கொடுக்குறாங்க போல். அதுதான். அப்புறம் இங்கே வந்து பக்கத்துலேயே ஒரு பட்டு கேவ் சயின்ஸ் இருக்குது. இப்போ வந்து நாங்கள் வந்து படியை வந்து ஏற ஆரம்பிச்சிட்டோம். படியை ஏறின்னு இருக்கோம். இங்கே வந்து அழகாக இருக்குது இந்த படிலாம். இந்த படியை விட அந்த மலையோட வியூ நல்லா இருக்குது. சைட்லலாம் கொஞ்சம் மரம் தெரியுது. இது வந்து 10 படியாக வந்து நிறையா மாட்டம் இருக்கும். கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிட்டு ஏறினீங்கன்னா கம்மியாக இருக்கும், நிறையா இருக்குதுன்னு நினச்சி ஏறினீங்கன்னா நிறையா இருக்கிற மாட்டம் தான் இருக்கும். ஸோ வந்து அப்படி நினச்சி ஏறணும். இப்போ வந்து மேலே வந்து ஏறியாச்சு. அப்படியே தெரியுது பார்த்தீங்களா, அழகாக தெரியுது. அப்படி எப்படி அந்த மாட்டம் வருதுன்னு தெரியல, நேச்சுரலாகவே அந்த மாட்டம் ஃபார்மாக இருக்குது போல். அப்புறம் வந்து ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் 2 சிலை இருக்குது. ஃபஸ்ட்டு சிவன் சிலை, அப்புறம் வந்து முருகன் சிலை. 2 சிலையும் ஃபஸ்ட்டு முன்னாடியே வச்சுருக்காங்க. அதை பார்த்து முடிச்சுட்டு இங்கே கொஞ்சம் படி 2, 5, 10 படி இருக்கும். அந்த படியிலேருந்து கீழே இறங்கி போனால் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் என்ன சொல்கிறது, முருகனோட சன்னதி கீழே போனால் தான் இருக்கும். ஸோ மேலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக தெரியும். அப்படி மேலே இந்த மலைக்கு மேலே அப்படி பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். ஸோ உள்ளே வந்தோடனே ஒரு முருகன் இருக்குது. அப்புறம் முருகன் கோயில் பக்கத்தில் ஒரு சேவல் இடம் இருக்குது. அந்த சேவல் அழகாக அப்படியே எக்கோவாக கேட்குது. இன்னொரு சன்னதி இருக்குது, அங்கே படி குட்டியாக இருக்குல்ல, அந்த கொஞ்சம் படியில் போனோம்னா 2 முருகன் சன்னதி இருக்குது. இந்த முருகன், நான் இப்போ இங்கே வந்திருக்கிற முருகன் சன்னதி வந்து தெய்வானையும் வள்ளியோடு இருப்பாங்க. அந்த முருகன் தனியாக இருப்பாங்க. ஸோ வந்து அந்த முருகனையும் பார்த்தாச்சு. இந்த 2 முருகனையும் பார்த்து முடிச்சுட்டு இறங்க ஆரம்பித்தாச்சு. இறங்குறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது எப்பயும் போல். ஸோ வந்து பக்கத்துலேயே முடித்தோடனே ஒரு கடை இருக்குது. அந்த கடைக்கு வந்துட்டோம். ஸோ இந்த கடையில் வந்து மேக்னட்ஸு ஃபுட்டெல்லாம் இருக்கும். ஸோ இப்போ ஜென்டிங் ஐலாண்ட் போகலாம். பாய். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்டோர் ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்குது. சில ஃபுட் கோர்ட்ஸ்லாம் இங்கே கிடைக்கும். நம்ம இப்போ 4th ஃப்ளோரில் போய் நம்ம வந்து கேபிள் கார்ட்டில் போகணும். ஸோ நம்ம ஜென்டிங் ஐலாண்ட்ஸில் இருக்கோம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்னென்னா, இங்கே வந்து பாத்ரூம் போவோம்ல, அங்கே போகிறதுல வந்து நம்ம அலம்பர மாட்டோம். நம்ம பைப் அலம்புவோம்ல, அதெல்லாம் இருக்காது, பேப்பர் தான் இருக்கும். ஸோ வந்து பார்த்து இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, ஒரு தனி பாட்டிலில் தண்ணி பிடிச்சி எடுத்துக்கோங்க. அது வந்து யூஸாக இருக்கும். எங்களுக்கு வந்து நாங்களாம் இப்போ பாத்ரூம் போகிறோம். ஸோ வந்து இப்போ ஃபஸ்ட்டு கேபிள் கார் மேலே அப்படியே சுற்றி பார்த்துட்டு கீழே வரமாட்டோம்னு நினைக்கிறேன். மேலே தான் கொஞ்சம் நிறையா இடம்லாம் இருக்குது. என்ன இருக்குன்னா, ஜென்டிங் ஸ்கைவேர்ல்ட்ஸ் இருக்குது, இண்டோர் தீம் பார்க் இருக்கான். அதனால் இப்போ வந்து நம்ம இங்கே பாத்ரூம் வாசலில் தான் நின்றுட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், பாத்ரூம் வாசலில் தான் நின்றுட்டுருக்கேன். எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு வந்தேன். வாங்க போகலாம். ஸோ நம்ம கேபிள் கார் போகிறதுக்கு வந்து அது நம்ம அப்படியே நவுறும் போதே உள்ளே போயிடும். வேகமாக உள்ளே ஏறிடணும், ஏன்னா நவுந்துட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து அந்த அங்கே போர்டு சைன்லாம் தெரியுது பார்த்தீங்களா.
ஸோ இந்த மட்டும் க்யூவில் நின்று நடந்து போய் பொறுமையாக தான் போகணும். அது ஏறுறது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அது நவுந்துன்னு இருக்கும் போது தான் நம்மளும் ஏறணும். இங்கே பாருங்க, அது அப்படியே நவுந்துன்னு இருக்கா, அது நவுந்துன்னு இருக்கும் போது அப்படியே உள்ளே போய் அப்படியே எல்லோரும் போகட்டும். ஒரு சீட்டில் வந்து 8 பேர் உட்காந்துக்கலாம். நாங்கள் 6 பேரை உட்காந்துட்டோம். ஒரு சீட்டில் 8 பேர் வேணால் ஒரு கேபிள் காரில் 8 பேர் உட்காந்துக்கலாம். இப்போ வந்து இங்கே ஃபாஸ்ட் டைம் லேப்ஸில் போட்டிருக்கேன், அதனால் ஒழுங்காக தெரியாது. இப்போ கொஞ்சம் தெரியும், டைம் லேப்ஸில் போடல. ஸோ வந்து கீழே கொஞ்சம் நிறையா மரம்லாம் தெரியுது. இந்த மரம் வந்து காடு தான் நினைக்கிறேன். அப்புறம் கீழே பாருங்கள் எத்தனை கார்ஸ்னு. அந்த கார்ஸ் எல்லாம் பார்க்க அழகாக இருக்குது. குட்டியாக தெரியுது அப்படியே. அங்கே பாரு, அதுதான் வந்து ஜென்டிங் ஸ்கைவேர்ல்ஸ் தான் நம்ம போக போகிறதில்ல. ஆனால் வந்து இன்னொரு இண்டோர் தீம் பார்க் இருக்காங்க தான் போக போகிறோம். ஜென்டிங் ஸ்கைவேர்ல்ஸில் என்ன இருக்குன்னா, கொஞ்சம் தீம் பார்க்கு இண்டோர் தீம் பார்க்லேயும் இருக்கிற மாட்டோம், அப்படியே அவுட்டோராக இருக்கும். அதுதான் ஜென்டிங் ஸ்கைவேர்ல்ஸ். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரைட்ஸ் இருக்கும், அவ்வளோதான். அங்கே ஒரு ரெயின்போ கலர் பில்டிங் தெரியுதா, அந்த பில்டிங் தான் என்ன சொல்கிறது, வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 ஹோட்டல்னு சொல்கிறாங்க. அப்புறம் வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் ஹோட்டல் அதுதான் வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் ஹோட்டல். ஸோ அதுதான் வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் ஹோட்டல். அங்கே நல்லா இங்கேருந்து அந்த பெரிய வியூவாக தெரியுது பார்த்தீங்களா. ஸோ அந்த வியூ வந்து பார்க்குறதுக்குன்னே இந்த கேபிள் கார் வரலான்னு சொல்லலாம். ஸோ அப்புறம் இங்கே இருக்கிற ரோலர் கோஸ்டர் ரைட்ஸ்லாம் இங்கேருந்து தெரியும். ஸோ இங்கே இருக்கிற ரோலர் கோஸ்டர் ரைட்ஸ் தான் இண்டோர் தீம் பார்க்லேயும் இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், அதாவது நல்லா தலை சுற்றுற மாட்டோம் ரைட்லாம் இருக்கும் ஸ்கைவேர்ல்ஸில். அப்புறம் இண்டோர் தீம் பார்க்கில் வந்து நார்மலாக போகிற மாட்டோம் தான் இருக்கும். தலை சுற்றுறவங்க தயவு செய்து ஸ்கைவேர்ல்ஸ் மட்டும் போயிடாதீங்க. செம்ம ரைட்ஸ் இருக்கும், அப்படி தான் இருக்கும் ரைட்ஸு. ஸோ வந்து அங்கே கீழே தெரியுது தான் இண்டோர் தீம் பார்க்கு. ஸோ ஸ்கை அவென்யூ நம்ம இங்கே இறங்க போகிறதில்லன்னு நினைக்கிறேன், இல்லாட்டி இங்கே தான் இறங்குறோமான்னு தெரில. இங்கே தான் இறங்க போகிறோம். நம்ம வந்து இங்கே இறங்கியாச்சு. இங்கே இறங்கினோடனே ஒரு மால் மாட்டம் இருக்குது. அப்படியே எடுத்தோன்னே இண்டோர் தீம் பார்க் வரல, ஒரு மால் மாட்டம் இருக்குது. ஸோ அங்கே இருக்கிறது தான் அதுதான் இண்டோர் தீம் பார்க், ஸ்கைட்ரோபோலிஸ் இண்டோர் தீம் பார்க். எடுத்தோடனே ஒரு ராட்டினம் உள்ளே இருந்தது, அந்த ராட்டினம்லேருந்து பார்க்கலாம். ஸோ வந்து இண்டோர் தீம் பார்க் வந்து நம்ம இப்போ தான் வந்திருக்கோம். அப்படியே அழகாக தெரியுது பார்த்தீங்களா. இதை பாருங்கள், கேமரா கொஞ்சம் சைடாக எடுத்துட்டேன், அது கொஞ்சம் தெரியாது. இப்போ ஓகேயா? ஓகே. இப்போ வந்து கொஞ்சம் உள்ளே வந்து ஒரு என்னமோ ஒரு கேட் ஃபேஸ் மாட்டம் போட்டிருக்கோம், அதுக்குள்ளே தான் போகணும். அதுக்குள்ளே போய் சும்மா கொஞ்சம் நடந்தீங்கன்னா கொஞ்சம் கேம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த கேம்ஸ் வந்து விளையாடுறதுக்கு முன்னாடி டிக்கெட் எடுத்துக்கணும். கையில் வந்து ஒன்று மாட்டி விடுவாங்க, அந்த மாட்டம் எப்படி சொல்கிறது, ஒரு மாட்டம் கையில் மாட்டி விடுவாங்க. ஸோ வந்து அந்த மாட்டம் நிறைய ரைட்ஸ் இருக்குது. அங்கே பாருங்கள், அந்த என்ன சொல்கிறது, அந்த நம்ம இதெல்லாம் போவோம்ல, அது பேர் என்ன, எக்ஸிபிஷன் போவீங்களா, இந்த எக்ஸிபிஷனில் மேலே போயிட்டு அப்புறம் கீழே வரும்ல, அந்த ரைட்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் 2-3 ரோலர் கோஸ்டர்லாம் இருக்கும். ஸோ அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா இந்த மாட்டம் ஒரு இடம் வரும். இந்த மாட்டம் ஒரு இடத்துல நின்று அப்படியே நடந்து தான் போகணும், நிற்கக்கூடாது. எல்லா இடத்துலையும் மலேசியா டூர்லாம் நடந்து தான் போகணும். இந்த மாட்டம் நடந்து போயிட்டு இங்கே வந்தீங்கன்னா என்ன இருக்குன்ட்டு இங்கே வந்து சும்மா கொஞ்சம் கேம்ஸ், கொஞ்சம் கடை தான் இருக்குது. ஸோ அந்த கடையெல்லாம் சாப்பாடு இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கேம்ஸ் இருக்கும். ஹோட்டல் கூட நிறையா இருக்குது, இங்கேயே சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் வந்து நிறையா ஒரு வெஜ் ஹோட்டலில் தான் சாப்பிட்டோங்க. எல்லா வெஜ் ஹோட்டல், நான்வெஜ் ஹோட்டல் எல்லாமே இருக்குது. ஸோ வந்து ஹோட்டலும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்படியே டிக்கெட் வாங்கி முடிச்சுட்டு அப்படியே நடந்து வந்துன்னு இருக்கோம். இப்போ வந்து அது பேர் என்ன, பம்பர் பாஸ். அதை நம்ம ஒரு கார்லலாம் முட்டின்டே விளையாடின்னு இருப்போம்ல, அதுதான் பம்பர் பாஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் பம்பர் பாஸ்.
ஸோ வந்து இப்படி கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா கொஞ்சம் ரைட்ஸ்லாம் தெரியும். இங்கே இந்த சைடில் அந்த பாருங்கள், அந்த மெரிகோ ரவுண்டு மாட்டம் இருக்குது, அந்த ரைட்ஸ் இருக்கும். ஸோ வந்து சின்ன குழந்தைகள்லாம் இங்கே கூட்டின்னு வரலாம், ஜாலியாக விளாட்லாம். ஸோ வந்து இங்கே வந்து இது இருக்கும், ஷட்டில். இப்படி போனால் ஷட்டில் வரும்னு நினைக்கிறேன். இங்கே போனால் ஷட்டில். இங்கே வந்து அழகாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரீஸ்லாம் பார்த்தீங்களா, அது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு தான் போட்டிருக்காங்க அந்த வண்டியை. அப்படியே சுற்றி அப்படியே க்ளீன் பண்ணிடும், அப்படியே ஹோல் இடத்தையும் க்ளீன் பண்ணிடும். நாங்கள் இப்போ வந்து ஷட்டில் வந்து எடுத்து நம்ம ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி இங்கே வந்துடும். ஸோ கொஞ்சம் தூரம் நடந்து கீழே பேஸ்மெண்ட்டுக்கு போய் கொஞ்சம் கார்ஸ்லாம் போகிறது. ஸோ வந்து இப்போ வந்து ஹோட்டலுக்கு தான் போயின்ட்டுருக்கோம். ஹோட்டலுக்கு போயிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்தாச்சு. நான் தான் அது அங்கே பாருங்கள், முடிச்சு வந்தோடனே ஒரு நல்லா வாந்தி எடுக்கிற மாட்டோம் ரைடில் போட்டேன். முடிச்சு வந்தோடனே ஒரு வாந்தி எடுக்கிற ரைடு, செம்ம ரைடாக இருந்தது. அப்படி அது மேலே போயிட்டு கீழே இறங்கும் போது அப்படி ஒரு மாட்டம், வயிற்றில் ஒரு மாட்டம் ஆச்சு. எனக்கு வயிற்றில் என்ன நடக்குதுன்னே தெரில, எனக்கு ஒரு மாட்டம் ஆயிடுச்சு வயிறில். ஸோ வந்து இது வந்து என்ன சொல்கிறதுனா, இது வந்து ஒரு ட்ரெயின் மாட்டம் தொங்கிண்டே போகும், அப்படி பொறுமையாக போகும். ஸோ வந்து இண்டோர் தீம் பார்க் ஃபுல்லாக சுற்றி காமிச்சிடும். இதுக்குள்ளே இதில் போனோம்னா இண்டோர் தீம் பார்க் ஃபுல்லாக சுற்றி காமிச்சிடும். நாங்கள் வந்து கடைசியாக போன ரைடு இது தான். இந்த ரைடு முடித்தோடனே நாங்கள் கிளம்பிட்டோம். திருப்பியும் வந்து நம்ம கேபிள் கார் வந்திருக்கோம். கேபிள் கார் வந்துடுச்சு. ஸோ வந்து கேபிள் காரில் ஏறி நம்ம அப்படியே கீழே இப்போ வந்து கேபிள் காரில் இதுக்கு அடுத்த இப்போ ரிட்டன் போகிறதுல இப்போ வந்து போகிற ஸ்டேஷன் வந்து சைனீஸ் டெம்பிள், புத்தர் டெம்பிள் நிறையா இருக்கும் அந்த புத்தர் டெம்பிளில். ஸோ போகிற வழியிலையும் இந்த மாட்டம் வியூலாம் தெரியும். என்னோடய பாட்டி என்னோடய அப்பாவுக்குலாம் கொஞ்சம் பயமாகி வைக்கம் வர ஆரம்பிச்சிடுச்சு போல். எல்லோரும் அப்படியே பயத்தில் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னே தெரியலை. ஸோ வந்து நம்ம இன்னும் வரலை, நம்ம இன்னும் இப்போ வந்து இன்னும் வரலையா, இப்போ இன்னும் வரல. நம்ம வந்து சைனீஸ் டெம்பிள் வந்து அடுத்த ஸ்டாப் தான் சைனீஸ் டெம்பிள். இப்போ வந்து நம்ம சைனீஸ் டெம்பிள் இறங்கியாச்சு. கீழே வந்து இருக்கிறது தான் சைனீஸ் டெம்பிள். சைனீஸ் டெம்பிள் போகிறதுக்கு நிறைய எஸ்கலேட்டர்லாம் நிறையா இருக்குது. எஸ்கலேட்டர் போக பயமாக இல்லை, வயசானவங்க எல்லாருமே கொஞ்சம் பார்த்துக்குவாங்க. நிறையா எஸ்கலேட்டர் இருக்குது. வீல் சேர்லாம் எடுத்துன்னு வந்தீங்கன்னா எஸ்கலேட்டர் வந்து தேவையில்லை, லிஃப்ட்டு தான் ஒரு தடவை லிஃப்ட்டு போகணும். ஸோ வந்து இப்போ வந்து இங்கேருந்து கேபிள் காரோட வியூ அப்படியே தெரியும். ஸோ அதை கொஞ்சம் கூட பார்த்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம். அங்கே வந்து ஒரு பில்டிங் தெரியுதா, அதுதான் சைனீஸ் டெம்பிள். ஸோ அங்கே தான் நம்ம இப்போ போகணும். அங்கே போய் கொஞ்சம் இருக்கிறத பார்க்கணும். ஸோ வந்து இப்போ என்ன இருக்குன்னா, அங்கேருந்து லிஃப்ட்டு பிடிச்சி கீழே வந்தால் வந்து ஒரு எஸ்கலேட்டர் இருக்கும். அந்த எஸ்கலேட்டர்லேருந்து மேலே போய் வந்துட்டு அப்புறம் இப்போ மேலே போகணும். இப்போ மேலே போய் கொஞ்சம் நடக்கணும். கொஞ்சம் நடந்து இன்னும் கொஞ்சம் நிறைய எஸ்கலேட்டர்லாம் எடுக்கணும். அது வந்து வர வழியில் காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம எஸ்கலேட்டருக்கு வந்தாச்சு. எஸ்கலேட்டரில் பெயின் இருக்கும். ஸோ வந்து இதை பாருங்கள், இப்போ தான் இந்த எஸ்கலேட்டர் கீழே நிறையா பெயிண்ட் இருக்குது. கீழே அத்தனை எஸ்கலேட்டர் போகுது. ஸோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 எஸ்கலேட்டர் எடுத்திருப்போம். போகும்போது ஒரு 15 எஸ்கலேட்டர், வரும்போது ஒரு 15 எஸ்கலேட்டர். எதுக்கு அவ்வளோ எஸ்கலேட்டர்னு எனக்கு தெரியலை. நான் அதுக்கு இப்போது எஸ்கலேட்டர்னு சொல்லின்னு இருக்கேன், இன்னும் புரியலை. ஸோ வந்து 15 எஸ்கலேட்டரையும் முடிச்சிங்கன்னா நம்ம வந்து சைனீஸ் டெம்பிள் போயிடலாம். ஸோ வந்து எல்லா எஸ்கலேட்டரும் முடிச்சு இப்போ சைனீஸ் டெம்பிள் வந்தாச்சு. ஸோ அந்த பலூன் மாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து தொங்க விட்டுருக்காங்க. அப்படியே அழகாக இந்த வியூ அந்த மலைலாம் தெரியுது பார்த்தீங்களா, நல்லா காற்று அடிக்குது, மேலே இருக்குது. அப்படியே நல்லா வியூ தெரியுது, அந்த மலைலாம் தெரியுது பார்த்தீங்களா,
இந்த மலை. ஸோ வழியில் குட்டியான ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஸோ வந்து கொஞ்சம் தூரம் நடந்து இந்த மாட்டம் ஒரு இடத்துக்கு வந்துடுவோம். ஸோ இந்த இடத்துக்கு வந்தால் தான் சைனீஸ் டெம்பிளோட ஸ்டார்டிங். இங்கே வந்து வேணும்னா உட்காந்துக்கலாம், கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், விளையாடலாம், சின்ன குழந்தைலாம் ஓடி பிடிச்சி விளையாடலாம், ஏதாச்சும் விளையாடலாம். ஸோ வந்து ஒரு பெரிய கிரவுண்டு மாட்டம் இருக்குது. ஸோ அதுதான் வந்து புத்தர், அதுதான் புத்தர் சிலை. பெருசாக பிரம்மாண்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் சைடில் தான் எடுத்துருக்கோம். அது கொஞ்சம் பிரச்சனை தான், மன்னிச்சுக்கோங்க. ஒழுங்காக தெரியுதான்னு எனக்கு தெரியலை, ஆனால் உங்களுக்கு ஒழுங்காக தெரியாதுன்னு தெரியும். இப்போ வந்து நம்ம அதை சைடில் எடுத்ததெல்லாம் முடிஞ்சு இப்போ வந்து இங்கே இடத்துக்கு வந்து அது கீழே பார்த்து இப்போ வந்து இங்கே ட்ரிங்கிங் வாட்டர் இருக்குது. ஸோ தண்ணி பிடிக்கிறதுனா பிடிச்சிக்கலாம். நல்லா ஜில்லுன்னு செம்மையாக இருக்குது இந்த தண்ணி. அழகாக நல்லா ஜில்லுன்னு டேஸ்டியாக இருக்குது. நல்லா குடித்தா நல்லாயிருக்கும். அங்கே வந்து அந்த லோட்டஸில் ஃபோட்டோ எடுத்துன்னு ஸோ இங்கேருந்து வந்து புத்தர் சிலை வியூவை பார்க்கலாம். ஊதுபத்தி வச்சுருப்பாங்க, அந்த ஊதுபத்தியில் தான் நம்ம வந்து பூஜை பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த பிளான்ட்ஸ்லாம் இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஸோ வந்து இந்த தண்ணியெலாம் காலி ஆயிடுச்சுன்னா இங்கே நீங்கள் வந்து பிடிச்சிக்கோங்க. ஸோ வந்து நல்லா இருக்குது இந்த தண்ணி, ஜில்லுன்னு சூப்பராக இருக்குது. ஸோ இப்படி கொஞ்சம் முன்னாடி நடந்து போனீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த் சேம்பர் பற்றி வரும். என்னென்னலாம் நடக்குமோ. ஸோ வந்து ஹெல்லுக்கு போகிறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் இதான். ஸோ வந்து இந்த மாட்டம் கட்டி போட்டு அப்படி தான் பண்ணுவாங்க போல். ஸோ வந்து ஹெல்க்கு செலக்ட் ஆகிறதுக்கு அங்கே தான் போகணும் ஃபஸ்ட்டு. ஸோ வந்து இப்போ வந்து நம்ம போகிறது இதுதான் ஃபஸ்ட்டு ஹெல்த் சேம்பர். ஃபஸ்ட்டு ஹெல்த் சேம்பரில் இந்த மாட்டம் ஒரு பனிஷ்மெண்ட்டு தான் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு பனிஷ்மெண்ட் என்ன, முட்டி போட வச்சு தண்டனை கொடுத்து அப்புறம் இன்னொரு சைடில் வந்து அப்படியே போட்டு கொடூரமாக அடிப்பாங்க. அப்படியே சங்கிலியில் கட்டி இந்த மாட்டம் போட்டு அடிப்பாங்க. ஸோ வந்து அடுத்தது நம்ம பார்க்க போகிறது செகண்ட் ஹெல்த் சேம்பரில் வந்து இவர் தான் வந்து கார்டியன். ஸோ வந்து செகண்ட் ஹெல்த் சேம்பரில் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே தண்ணியில் நம்ம மண்டையெல்லாம் வெட்டி போட்டுருவாங்க. அப்புறம் வந்து இவன் தான் நந்தி தேவர் மட்டும் இருக்கான். அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே மண்டையை துண்டமாக வெட்டி அப்படியே போட்டுருவாங்க. ஸோ வந்து அங்கே வந்து ஒரு சீட்டிங் ஏரியா இருக்குது. இங்கே வந்து இன்னொரு புத்தர் சிலை மாட்டம் இருக்குது, அழகாக ஒரு புத்தர் சிலை மாட்டம் இருக்குது. ஸோ வந்து அதுக்கப்புறம் தேர்டு ஹெல்த் சேம்பர். ஸோ வந்து தேர்டு ஹெல்த் சேம்பரில் கையெல்லாம் வெட்டுவாங்க போல். அப்படியே கையெல்லாம் வெட்டுற மாட்டம் இருக்குது தேர்டு ஹெல்த் சேம்பரில். அப்புறம் இதுவும் ஃபோர்த்தோ ஃபிஃப்த்தோ ஹெல்த் சேம்பர். அப்படியே வயிற்றில் குத்தி நாக்கு அறுத்து கண்ணுலலாம் நோண்டி அப்படி பண்ணுறாங்க. நாக்கையும் அறுத்து மேலே பார்த்தீங்களா எவ்வளோ கொடூரமாக இருக்குது. அதெல்லாம் பார்க்கவே ஒரு மாட்டம் கொடூரமாக இருக்குது, பாவமாக. ஸோ வந்து அவ்வளோதான். கொஞ்சம் சயின்ஸ் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஹெல்த் சேம்பர். இது வந்து ஃபோர்த்து ஹெல்த் சேம்பரில் வந்து அம்மியில் போட்டு அரைக்கிறாங்க. அப்படியே அப்புறம் பாருங்கள், அந்த மாட்டம் போட்டு அம்மியில் போட்டு அரைக்கிறாங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா. அப்புறம் மேலே போக நிறைய ஹெல்த் சேம்பர் இருக்குது. 12th ஹெல்த் சேம்பர் வரையும் இருக்குது, 10th 12th வரையும் இருக்குது, நிறையா ஹெல்த் சேம்பர். ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கீழே வந்துக்கலாம். அப்புறம் இவன் வந்து கையில் வந்து இந்த சங்கிலி மாட்டம் வச்சுருக்கான். ஸோ வந்து எங்கள் அம்மா வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறோம். அப்புறம் வீடியோவும் முடிஞ்சிருச்சு. பாய். நல்லா ஜாலியாக இருந்தது டே 2 ஆஃப் மலேசியா. அண்ட் தேங்க்யூ. பாய்.